ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பூனா ஸ்ட்ரீம்ஸ். நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் டவுன் ஹாலில் ஹெச்எம்ஆர் ஹோட்டல் தெரியாதவங்க இருக்க முடியாது. அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்கிற கோல்டன் அப்பேரல்ஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்க்ளூசிவ் லேடி ஷாப்க்கு வந்திருக்கோம். இந்த ஷாப்ல உங்களுக்கு பிரீமியமான குவாலிட்டியான லேடிஸ் இன்னர்ஸ் எல்லாம் இருக்குங்க. நம்ம இன்னைக்கு டைரக்ட் மேனுஃபேக்சரர்ட்ட இருந்து கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். ஸோ பிரைஸ் ரேஞ்ச் நீங்களே இப்போ கால்குலேட் பண்ணிக்கோங்க எவ்வளோ கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் ஸ்டாக்ஸ் தான் இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கேன். சாம்பிள் ஸ்டாக்ஸ் மட்டும் தான் காமிச்சிட்டு இருக்கேன். இதை விட அதிகமான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஆரம்பத்திலேயே உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்க. இவங்க ஹோல்லி பியூர்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேலர்ஸ். இவங்ககிட்ட ஹோல்சேல் மட்டும்தான் அவைலபிள், ரீட்டைலுக்கு கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் வந்து ஒரு பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஷாப் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு குட்டியாக பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, ஒரு விமன் என்டர்பிரினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்கள நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். இவங்களே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு மினிமம் அமௌண்ட் கொடுத்து நீங்கள் ஹோல்சேலில் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஷாப் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். திருப்பி சொல்றேன்னு சொல்லி கோச்சுக்காதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு இங்க ரீட்டைல் அவைலபிள் கிடையாது. சோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு ஒரு மேனுஃபேக்சரர் ஷாப்ல இருக்கோம். இவங்க பாத்தீங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட். அண்ட் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா, நம்ம கோல்டன் அப்பேரல்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்னர் ஷாப்ல இருக்கோம். இது பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் லேடிஸ் அப்படின்னு சொல்லலாம். இது எங்க இருக்கு அப்படிங்கிற லொகேஷன் எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுத்திருக்கேன். இவங்க நம்பர் பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ மேல ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்கு. டவுன் ஹால்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்னல் பக்கத்துல ஹெச்எம்ஆர் ஹோட்டல் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் ஆப்போசிட்லயே லொகேட் ஆயிருக்கு. சோ இங்க இருந்து நம்ம லேடிஸ் இன்னர்ஸ் தாங்க பார்க்க போறோம். பட் ஹோல்சேல்ல ரொம்ப கம்மியான பிரைஸ்க்கு கொடுக்க போறாங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போய் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பேடட் பார்க்க போறோம். பேடட்ல பாத்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்கு. பேடட்லயே ஃபோம் மாடல் இது பார்க்க போறோம். ஃபோம் மாடல்ல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடையில வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டிச் வரும். எப்படி கப்ல பாத்தீங்கன்னா ஸ்டிச் வரும். இதுதான் ஃபோம் மாடல். ரொம்ப சூப்பரா இருக்கு, நல்ல குவாலிட்டியா இருக்கு, செம்மையா இருக்கு. சைசஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க பிளஸ் சைஸ் அவைலபிள்ங்க. அதுதான் ரொம்ப ஸ்பெஷலா நான் சொல்ல வேண்டியது. பிளஸ் சைஸ் இவங்ககிட்ட அவைலபிள். சோ 42, 44 சைசஸ் வந்து உங்களுக்கு எல்லா சைசஸ்லயுமே அவைலபிளா இருக்கு. சோ ரொம்ப சூப்பரா இருக்கு. இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பேக்ல உங்களுக்கு 6 பீசஸ் வந்துரும், 6 கலர்ஸ் வந்துரும். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோம்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேடட் அதுதான் பார்க்க போறோம். ஃபோம்ல வந்து நம்ம ஒரு மாடல் பார்த்துடலாம், மெனிக்கின் மாடல் பார்த்துடலாம். சோ பாத்தீங்கன்னா ஃபோம், இதான் ஃபோம் பாத்தீங்கன்னா தெரியுதா மாடல். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்டிச் வந்துரும், இந்த ஸ்டிச் வந்துரும், ரெண்டு பக்கமும் வந்துரும். சோ இது மாதிரி நீங்க ப்ரிஃபர் பண்ணீங்கன்னா இந்த ஃபோம் மாடல் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு இந்த ஸ்டிச் வரக்கூடாது, இந்த பிரேசியரை வந்து நான் வந்து டிஷர்ட்டுக்கோ இல்லைன்னா ஒரு குர்த்தி இந்த மாதிரி சல்வாருக்கு நான் போடுறேன் அப்படின்னு நீங்க விரும்புனீங்கன்னா அதுக்கு தனியா இருக்கு. அது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சோ அது பாருங்க. சோ இதுதாங்க, இது பாத்தீங்கன்னா பேடட், கம்ப்ளீட்லி பேடட். இது பேடட் அப்படிங்கும் போது உங்களுக்கு அந்த நான் முன்னாடி காட்டின பாத்தீங்களா அந்த ஸ்டிச் இதுல வராது. சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும். நிறைய கலர்ஸ் இருக்கு, 6 கலர்ஸ் அவைலபிளா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும். முக்கியமா இது நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து சல்வார் கமீஸ் பிரா இது சூப்பரா இருக்கும். குர்த்திஸ் இதுக்கெல்லாம் நம்ம வேர் பண்ணிக்கலாம். ஏன்னா சில பேருக்கு இந்த கொஞ்சம் குர்த்திஸ் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ஃபோம் இது போட பிடிக்காது. சோ இந்த மாதிரி நீங்க போடலாம். அதே மாதிரி பேடட் அப்படிங்கறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்ட் இருக்கும். முக்கியமா பேடட் நீங்க ஒண்ணு நினைச்சுக்காதீங்க அப்படியே ஹெவியா இருக்குமோ அப்படிலாம் கிடையாது. ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும், நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கும். சோ இதுல இன்னொரு ஒரு கம்ஃபர்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் இப்ப வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஹாஃப் ஷோல்டர்ஸ் போட்டுக்கிறாங்க இல்லையா. அப்போ உங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ராப் வந்து உங்களுக்கு தெரிஞ்சா யாருக்கும் பிடிக்காது இல்லையா. அந்த மாதிரி சமயத்துல உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்ல உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ட்ராப்பே உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கும். சோ இது ரிமூவபிள்ங்க, அழகா நீங்க இப்படி ரிமூவ் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஹூக் மாதிரி ரிமூவ் பண்ணியாச்சு பாருங்க. அதே மாதிரி இந்த இடத்துல நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இந்த டிரான்ஸ்பரண்ட்டை நீங்க மாட்டிட்டீங்க அப்படின்னா ஷோல்டர்ல பாத்தீங்கன்னா இந்த பிரேசியரோட அந்த மார்க்கே தெரியாது. சூப்பரா இருக்கும். இது வந்து ஒரு ஹாஃப் ஷோல்டர்ஸோ இல்ல வைடு நெக் வச்ச மாதிரி பிளவுஸ் ஆர் சம் கிராப் டாப் இதெல்லாம் நீங்க போடுவீங்கல்ல, அப்போ உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். வெஸ்டர்ன் வேஸ்க்கு முக்கியமா இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படும். இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஸ்ட்ராப் உள்ளது தேவைப்படும். சோ பேடர்ல உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டும் அட்ஜஸ்டபிளா இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மதர்ஸ் பிரா, அதாவது ஃபீடிங் பிரா. நிறைய பேருக்கு இது ரொம்ப முக்கியமா இருக்கும். முக்கியமா பிரெக்னன்ட் லேடிஸ்க்குலாம் கண்டிப்பா வந்து முன்னமே நம்ம வாங்கி வைப்போம் ஃபீடிங் பிரா. சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 6 கலர்ஸ் ஒரு பாக்ஸ்ல இருக்கும். சூப்பரா இருக்கு. லைட் கலர்ஸ் வந்து பிரைட் கலர்ஸ் வரைக்கும் இருக்கும். ஃபீடிங் பிரா பத்தி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். எனவே நான் காமிக்கிறேன். மெட்டீரியல் பாத்தீங்கன்னா பனியன் மெட்டீரியல் இருக்கு, எல்லா கலர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ஓ சூப்பரா இருக்கு. டபுள் லேயர்டுங்க இது. ஆக்சுவலா நான் வேற டைப்ல எதிர்பார்த்தேன், பட் ரொம்ப சூப்பர் பிரீமியமா இருக்கு. ஸோ பாருங்க, இது வந்து ஃபீடிங் பிரா. ஃபீடிங் பிரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் லேயர்டு ஃபீடிங் பிரா. இது டபுள் லேயர்டு இருக்கும், தெரியும் நினைக்கிறேன். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஹூக் இருக்கு.
பாத்தீங்கன்னா தெரியும் ஹூக் இருக்கு. நம்ம ஹூக் வந்து ஜஸ்ட் இப்படி ரொம்ப ஈஸியா அப்படி ரிமூவபிளா இருக்கும். அப்புறம் திருப்பி நீங்க வந்து ஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஜஸ்ட் உங்களுக்கு வந்து மாட்டுறதுக்கு கல்றதுக்கு இந்த பக்கல் ரொம்ப ஈஸியா இருக்கு. பாருங்க நானே எவ்வளவு ஈஸியா மாட்டி கல்றேன்னு. சோ இன்னும் வேர் பண்ணி இது பண்ணும்போது இன்னும் கம்ஃபர்டபுளா உங்களுக்கு இருக்கும். ரொம்ப ஈஸியா ஸ்மூத்தா நம்ம அப்படி பண்ற மாதிரி இருக்கு. சோ இந்த மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்கு. ஃபீடிங் பிரா இது எல்லாமே பாத்தீங்கன்னா 6 கலர்ஸ் இருக்கு. ஒரு பேக்ல உங்களுக்கு 6 கலர்ஸ் வரும். பனியன் மெட்டீரியல். அதே மாதிரி இந்த லாக் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியா இருக்கு பாக்குறதுக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஸ்போர்ட்ஸ் பிரா. ஸ்போர்ட்ஸ் பிரா தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டீனேஜர்ஸ்க்காக போட்டு விடுற ஒரு பிரா அப்படின்னு சொல்லலாம். சோ இது பாத்தீங்கன்னா டீனேஜ்ல இருக்க கேர்ள்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும், கம்ஃபர்டபுளா இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிரா தான் போடுறோம். சோ இதுலயும் பாத்தீங்கன்னா 6 கலர்ஸ் இருக்கு. ஒரு பாக்ஸுக்கு நீங்க வாங்கணும் அப்படின்னா 6 கலர்ஸ் வாங்கணும். திருப்பி மென்ஷன் பண்றேன், இவங்க ஹோல்சேலர்ஸ் மட்டும் தான், ரீட்டைல் பிரைஸ்ல கிடையாது. சோ நீங்க ஒரு ஷாப் வச்சிருக்கீங்க, பொட்டிக் வச்சிருக்கீங்க, அல்லதுனா ஒரு சின்ன ஒரு பிசினஸ் பண்ண போறீங்க, வீட்ல வச்சு பண்ணாலும் பரவாயில்ல, ஒரு பிசினஸ் வைக்க போறீங்க, ஒரு ஷாப் வைக்க போறீங்கன்னா கண்டிப்பா இவங்களை அப்ரோச் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப சூப்பரான பிரைசிங்ல சூப்பரா கிடைக்கும். சோ இதுல ஸ்போர்ட்ஸ் பிரா ஓபன் பண்ணி பார்க்கலாம் நம்ம. சோ இங்க பாருங்க, ஸ்போர்ட்ஸ் பிரா வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸ்போர்ட்ஸ் பிரால பாத்தீங்கன்னா பேக் அண்ட் ஃப்ரண்ட் ஓபன் இருக்காது. ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் அப்படியே இப்படிதான் இருக்கும். நெக் யூ நெக் மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த கப் இருக்கும். அவ்வளவுதான். நீங்க வந்து இது வந்து அப்படியே ஹெட் வலி அப்படியே பனியன் எல்லாம் போடுவீங்க இல்லையா, அந்த டைப்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கு. 30ல இருந்து 40 வரைக்கும் சைஸஸ் இருக்குங்க. சூப்பரா இருக்கு. சோ இதுல இனிஷியலா போடுறீங்க, இனிஷியலா நீங்க இப்பதான் பிராஸ் போட ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா இது ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா கப் சைஸ் பெருசா இருக்கேன்னு பாக்காதீங்க, சின்ன சைஸும் இருக்குது, கப் இல்லாம இருக்கு. அதுவும் நம்ம பார்க்கலாம். அடுத்தடுத்து வரதெல்லாம் நம்ம ஸ்போர்ட்ஸ் பிரா தான் பார்க்க போறோம். இதுல நிறைய மெட்டீரியல் நிறைய இது இருக்கு, என்ன சொல்றது, நிறைய மாடல்ஸ் இருக்கு. இது இனிஷியலா நான் காமிக்கிறேன், நீ வர காட்டல. இது பாத்தீங்கன்னா சிங்கிள் லேயர்டு தான். சோ ரொம்ப சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது ஸ்போர்ட்ஸ் பிரால பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மோல்டு மாடல் பாக்குறோம். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இதுல எந்த ஒரு ஸ்டிச் எதுவுமே இருக்காது, அப்படியே மோல்டடா இருக்கும். பிளெக்சிபிள் தாங்க. நான் ஜஸ்ட் இது மெனிக்யூன்ஸ்ல போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு இப்படி இருக்கு. இந்த மாதிரி ஸ்ட்ரெச் தான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா டீனேஜ் கேர்ள்ஸ்க்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். கீழே அந்த பேண்ட் பாத்தீங்கன்னா நல்ல பிராடா இருக்கும். பேண்ட் பாத்தீங்கன்னா தெரியும், நல்லா பிராடா இருக்கும். சூப்பரா இருக்கு. பேக்ல பாத்தீங்கன்னா பாருங்க, பேக்ல எப்படி இருக்கு பாத்தீங்களா, சூப்பரா இருக்குல்ல, யூனிக் வச்சு நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கும். இது வந்து நீங்க டி ஷர்ட்டுக்கு, சல்வார் குர்த்திஸ் இதுக்கெல்லாம் போடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கு. சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் லேயர் ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் லேயர்ல இருக்கும், சிங்கிள் லேயர் கிடையாது. இதுக்கு முன்னாடி பார்த்தது சிங்கிளா நம்ம பார்த்தோம். இது வந்து ரெண்டு லேயர் வச்சு ஸ்டிச் பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்ல ஒரு குவாலிட்டியா, என்ன சொல்றது, நல்ல இந்த பினிஷிங் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு. பினிஷிங் அட்டகாசமா இருக்கு. சோ இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 6 கலர்ஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா ஹோல்சேலர்ஸ், அதனால 6 கலர்ஸ் பாத்தீங்கன்னா அப்படியே தான் நீங்க வாங்கணும். சிங்கிள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, ரீட்டைல்ல கண்டிப்பா கிடையாதுங்க. சோ இதுலயே பாத்தீங்கன்னா டபுள் கலர் கூட இருக்குங்க. இங்க பாருங்க, இதுல டபுள் கலர் ஸ்போர்ட்ஸ் பிரா இருக்கு. இதுக்கு நான் மாடல் காட்டுறேன். சோ பாத்தீங்கன்னா இதான் மாடல், சூப்பரா இருக்குல்ல. இது பாத்தீங்கன்னா பக்கா ஸ்போர்ட்ஸ் பிராங்க. ஸ்போர்ட்ஸ் பிரா அப்படின்னு சொன்னா இதுதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இதுல வந்து இப்போ நம்ம சிங்கிள் கலர் பார்த்தோம் இல்லையா, சேம் டைப் தான், சிங்கிள் கலர் பார்த்தோம் இல்ல, இதுல வந்து டபுள் கலர் இங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி மெட்டீரியல் பாத்தீங்கன்னா இதுவும் பாத்தீங்கன்னா 2 டபுள் லேயர் மெட்டீரியல். இதுவும் டபுள் லேயர்ல இருக்கு, நல்லா திக்கா இருக்கும். சோ கொஞ்சம் ஸ்வெட் ஆச்சு அப்படின்னா கூட நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த டபுள் லேயர் கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இதுமே பாத்தீங்கன்னா பினிஷிங் எல்லாம் செம்ம பினிஷிங். இங்க பாருங்க, செம்மையா பினிஷிங், ரொம்ப சூப்பரா இருக்கு. இது வரைக்கும் நீங்க பார்த்த எல்லா ஸ்போர்ட்ஸ் பிரால பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாதுங்க. இந்த ஷோல்டர் அட்ஜஸ்ட்மெண்ட்டோ எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. அதுல இப்ப நம்ம அட்ஜஸ்ட்மெண்டோட நம்ம பார்க்க போறோம். சோ இது பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பிரா. இதுவும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லாமே தலையோட பனியன் மாதிரி போடுற மாதிரி தான் உங்களுக்கு யூஷுவலா இருக்கும். இதுவும் அப்படிதான். பட் ஆனா அந்த ஷோல்டர்ல உங்களுக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, தெரியுதான்னு தெரியல, பாத்துக்கோங்க. இந்த ஸ்ட்ராப்ல இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். சோ உங்க ஷோல்டர் உங்களோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். பேக்ல இதோ பாருங்க, இப்படிதான் இருக்கும். சோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ல நீங்க போட்டுக்கலாம். அதே மாதிரி இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஃபேப்ரிக் நல்லா டபுளா இருக்கும். மேக்ஸிமம் எல்லாமே டபுள் ஃபேப்ரிக் தாங்க. ஏதோ 1-2 தான் பாத்தீங்கன்னா சிங்கிள்ல வச்சிருப்பாங்க. அதே மாதிரி அதோட இது பாருங்க, அதோட பாக்ஸ் இதுதான். இதுலயும் பாத்தீங்கன்னா 6 கலர்ஸ் அவைலபிள் அண்ட் ஆல் சைசஸ் அவைலபிள். சோ அடுத்து பாத்தீங்கன்னா ஃபுல் நெட் பார்த்தோம் இல்லையா, இப்போ இது வந்து ஹாஃப் நெட். இதுவும் பாத்தீங்கன்னா பிரைடல் கலெக்ஷன் தான். இது நான் உங்களுக்கு மெனிக்யூன்ஸ்ல போட்டு காட்டுறேன். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏரியா மட்டும் நெட் இருக்கும், மிச்சம் எல்லாம் பாத்தீங்கன்னா நார்மல் கிளாத். இங்க பாருங்க, இதுதாங்க. இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேல மட்டும் உங்களுக்கு நெட் வரும், உங்களுக்கு மேல் போர்ஷன் மட்டும் நெட் வரும், கீழே நார்மலா வரும். சோ பேக்ல பாத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் இப்படிதான் வரும், இந்த மாதிரிதான் வரும். சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரைடல், எக்ஸ்க்ளூசிவ்லி பிரைடல் பிரேசியஸ் தான். சூப்பரா இருக்கு பாத்தீங்களா, இது மாதிரிதான் வரும். இது வந்து ஹாஃப் நெட்னு சொல்லி நம்ம வாங்கணும். சோ இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பேக்கேஜ்ல உங்களுக்கு 6 பீசஸ் அவைலபிள் ஆயிருக்கு. சோ இது பாத்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லா அப்படியே ஹோலா தான் வாங்கணும். பிரைசஸ் எல்லாம் என்னன்னா சொல்லவே இல்லை. நீங்க வந்து உடனே பிரைசஸ் சொல்லல நீங்க சொல்லுவீங்க. ஹோல்சேல் அப்படிங்கறதுனால ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஒன்னொன்னுக்கு நான் பிரைஸ் சொன்னா இவ்வளோ பீசஸ் இருக்கு பாத்தீங்களா. அதனால 40ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அந்தந்த கலெக்ஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரியும் சைசஸ்க்கு தகுந்த மாதிரியும் பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா வேரி ஆகும். அதனால நீங்க வந்து டைரக்டா கான்டாக்ட் நம்பர் நான் கொடுத்துறேன், அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி நீங்க கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஸ்லிப் பார்க்க போறோம். அதாவது சுடிதார் அப்புறம் நைட்டிஸ் இதுக்குள்ள எல்லாம் போடுறது ஸ்லிப் பார்க்க போறோம். ஸ்லிப் பாத்தீங்கன்னா 50 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது பாத்தீங்கன்னா சுடிதார் ஸ்லிப். சுடிதார் டி-ஷர்ட் எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். லைட் கலர்ஸ்ல இருந்து டார்க் கலர்ஸ் வரைக்கும் அவைலபிளா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இந்த லேஸ் இருக்கும், நல்ல ஸ்ட்ரெச், பனியன் மெட்டீரியல் நார்மலாவே உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு ஸ்ட்ரெச் இருக்கும். சோ போட கண்டிப்பா கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸ்ட்ராப் பாத்தீங்கன்னா நார்மல் ஸ்ட்ராப் தான், அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது, பட் நல்ல கம்ஃபர்டபுளாவே இருக்கும். ரொம்ப குவாலிட்டி, முக்கியமா வந்து கிளாத் அந்த மெட்டீரியல் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு திக்கா இருக்குங்க, ரொம்ப டிரான்ஸ்பரண்டா அப்படிலாம் கிடையாது, திக்கா இருக்கு. ஃபேப்ரிக் சூப்பரா இருக்கு. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா கலர்ஸ் தான். சோ என்ன கலர் வேணுமோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஐ மீன் இது வந்து பண்டலா தான் வாங்கணும். ஃபுல்லா இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 12 பீசஸ் இருக்கு. சைஸஸ் பாத்தீங்கன்னா 80 சென்டிமீட்டர் வந்து 100 சென்டிமீட்டர் வரைக்கும் சைஸஸ் அவைலபிளா இருக்கு. சோ கொஞ்சம் பெருசா நீங்க கொஞ்சம் ஸ்டவுட்டா இருக்கீங்கன்னா கண்டிப்பா இதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்லிப்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள், அதாவது ஸ்ட்ராப் அட்ஜஸ்டபிள், இங்க பக்கிள் இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும். சோ இந்த மாதிரி பக்கிள் வச்ச மாதிரி இருக்கும். இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டி-ஷர்ட் குர்த்திஸ் இதுல எல்லாம் போடுறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். அழகா இந்த இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இது வந்து எலாஸ்டிக் இருக்கு, மேல வந்து எலாஸ்டிக், முன்னாடி காட்டினது உங்களுக்கு எலாஸ்டிக் இருக்காது, இதுல பாத்தீங்கன்னா எலாஸ்டிக் இருக்கு, பிளஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. சோ நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி வேர் பண்ணிக்கலாம், உங்க பாடி ஸ்ட்ரக்சருக்கு தகுந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி வேர் பண்ணிக்கலாம். இது ரொம்ப குவாலிட்டியா இருக்கு, சூப்பரா இருக்குங்க. இது ஒரு அளவுக்கு நல்லா ஸ்ட்ரெச்சா இருக்கு. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா எல்லாமே பனியன் மெட்டீரியல் அப்படிங்கறனால ஸ்ட்ரெச்சா இருக்கும். பேக்ல வந்து இப்படிதான் இருக்கும், பேக் நெக் உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். சோ டி-ஷர்ட் குள்ள போட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியணும்ல, அதுக்காக காட்டுறேன். ஃப்ரண்ட்ல உங்களுக்கு யூ நெக் மாதிரி இருக்கும், பேக்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது ஷார்ட் ஸ்லிப், ஆக்சுவலா ஷார்ட் லாங் ரெண்டுமே இருக்கு. எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 12 பீசஸ் நீங்க வாங்க வேண்டி வரும். 12 பீசஸ் நீங்க ஒரு ஷாப் பொட்டிக் ஆர் நீங்க ஒரு குட்டியா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்களை அப்ரோச் பண்ணுங்க. செம்மையான கலர், செம்மையான குவாலிட்டியில ரொம்ப கம்மியான பிரைஸ்க்கு சூப்பரா கொடுத்துட்டு இருக்காங்க. இதுலயும் உங்களுக்கு ஸ்ட்ராப் அட்ஜஸ்டபிள், இங்க பாருங்க ஸ்ட்ராப் அட்ஜஸ்டபிள். இதுல என்ன ஒரு டிஃபரன்ஸ்னா கப் சைஸ், நம்ம பிரேசியர்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கப் சைஸ் இருக்கும். ஆக்சுவலா உங்களுக்கு வந்து இதுவும் பாத்தீங்கன்னா டி-ஷர்ட் குர்த்திஸ் நைட்டிஸ் இது மாதிரி நீங்க அது கூட நீங்க யூஸ் பண்ணலாம். பிரேசியர் போட வேணாம், கொஞ்சம் கம்ஃபர்ட்டா வேணும், நம்ம வீட்டுல இருக்கோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது போல. இது வந்து எலாஸ்டிக் இருக்கு, கீழே உங்களுக்கு எலாஸ்டிக் இருக்கு மிடில்ல. அதே மாதிரி ஸ்ட்ராப் அண்ட் கப் ரெண்டு சேர்ந்த மாதிரி இருக்கு. சோ இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸ் இருக்கு. 80 to 100 நான் காமிச்ச எல்லாமே பாத்தீங்கன்னா 80 to 100 தான் சைஸஸ் இருக்கு. இது எல்லாமே கலர்ஸ், அதுல லைட் கலர்ஸ் வந்து டார்க் கலர்ஸ் வரைக்கும் இருக்கு. எடுத்தா நீங்க வந்து 12 பீஸஸ் சேர்ந்து எடுக்கிற மாதிரி தான் வரும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்க ஹோல்சேலர்ஸ், ரீட்டைல் கிடையாது. திருப்பி சொல்றேன், திருப்பி நீங்க ரீட்டைல் கேட்க வேணா, ரீட்டைல்ஸ் கிடையாது. சோ இது வந்து நல்ல கம்ஃபர்ட் வேற. இதை தவிர இன்னும் பாத்தீங்கன்னா லாங்கா நீங்க வந்து நம்ம நைட்டிஸ்க்கு எல்லாம் போடுற மாதிரி எல்லாம் இருக்கு, அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஸ்லிப்ஸ். ஸ்லிப்ஸ் பாத்தீங்கன்னா யூஷுவலா சல்வாருக்கு உள்ளரையும் நம்ம வேர் பண்ணுவோம், குர்த்திக்கு உள்ளார வேர் பண்ணுவோம், நைட்டிஸ்க்கு உள்ளார வேர் பண்ணுவோம். அந்த மாதிரி ஸ்லிப்ஸ் பார்க்கிறோம். ஸ்லிப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 50 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம காட்டுறது பாத்தீங்கன்னா ஷார்ட் ஸ்லிப். இது பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி சுடிதார் குர்த்திஸ் அண்ட் சல்வார் ஏல வேணாலும் நம்ம போட்டுக்கலாம், ரொம்ப சூப்பரா இருக்கும். இது பனியன் மெட்டீரியல் தான், சோ கண்டிப்பா ஒரு ஸ்ட்ரெச் இருக்கும். சோ நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஸ்ட்ராப் நல்லா பிராடா இருக்கு, ஃபேப்ரிக் சூப்பரா இருக்கு, ரொம்ப குவாலிட்டியா இருக்கு, முக்கியமா திக்கா இருக்கு. அடுத்து ஷார்ட்லயே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கப் மாடல்ல இருக்கு. உங்களுக்கு வந்து பிரேசியர் போட முடியாது, நீங்க கொஞ்சம் டீனேஜ்ல இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டி-ஷர்ட் குள்ளார நீங்க போட்டுக்கலாம், இல்ல நீங்க வந்து ஒரு குர்த்தி பேர் பண்ணீங்கன்னா அதுக்கு போட்டுக்கலாம். சோ இது சூப்பரா இருக்கு பாருங்களேன். இது வந்து உங்களுக்கு கப் இருக்கும், கப் சைஸ் இருக்கும். அதை தவிர இங்க ஸ்ட்ராப்போ அட்ஜஸ்டபிள் ஸ்ட்ராப் இருக்கு. ஸ்ட்ராப் பாத்தீங்கன்னா மெட்டல் ஸ்ட்ராப் தான், சோ நல்ல லைஃப் வரும், சூப்பரா இருக்கு. இதுவும் சூப்பரா இருக்கு. பேக்ல பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். மிடில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலாஸ்டிக் இருக்கும். சோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பிரேசியர் போட்ட ஒரு லுக் இருக்கும், பட் பிரேசியர் போடணும்னு அவசியம் இல்ல. டீனேஜர்ஸ்ல இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா பிளஸ் பிளெக்சிபிளா சூப்பரா இருக்கும், ரொம்ப கம்ஃபர்ட் வேறுங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம பல்க் பர்ச்சேஸ் பண்ணணும். நீங்க நான் திருப்பி சொல்றேன், நீங்க ஒரு என்டர்பிரினியர் இல்ல நீங்க ஒரு பிசினஸ் பண்ண போறீங்க, ஒரு ஷாப் வச்சிருக்கீங்க, ஒரு புட்டிக் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, இல்ல குட்டி ஒரு பிசினஸ் வைக்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்களை நீங்க அப்ரோச் பண்ணலாம். இவங்க ஒன்லி ஹோல்சேல், பிகாஸ் இவங்க வந்து மேனுஃபேக்சரர், ஓன் மேனுஃபேக்சரர் அப்படிங்கறதுனால இவங்க ஒன்லி ஹோல்சேல் மட்டும் தான் கொடுக்குறாங்க. சோ நான் சொன்ன மாதிரி இங்க ஷாப்ல வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அப்ரோச் பண்ணுங்க. இவங்களோட அட்ரஸ், போன் நம்பர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுத்துருக்கேன். இவங்களோட போன் நம்பர் நம்ம வீடியோ மேல ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்கு, அந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நைட்டிக்குள்ள போடுற ஸ்லிப்புங்க. இதான் ஃபுல் ஸ்லிப். பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு பெருசு இருக்கு அப்படின்னு. ஆல்மோஸ்ட் நம்ம ஃபுல் சைஸுக்கு வந்துரும். சோ நம்ம வீட்டுல இருக்கோம், நம்மளுக்கு வந்து பிரேசியர் போட கம்ஃபர்ட் இல்ல உங்களுக்கு, ஆனா போடாம இருக்க முடியாதுன்னா இந்த டைப் சூஸ் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும், டீனேஜ் கேர்ள்ஸ், காலேஜ் கேர்ள்ஸ்க்கு சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கு. பேக் அண்ட் ஃப்ரண்ட் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி நெக் இருக்கும், பேட்டர்ன் ஒரே மாதிரி பேட்டர்னா இருக்கும், ப்ளீட்ஸ் நிறைய பண்ணிருப்பாங்க. சோ நல்ல உங்களுக்கு வந்து இப்படி நல்ல பெருசா இருக்கும் பாக்குறதுக்கு, அதெல்லாம் ஜாஸ்தியா இருக்கும். சோ கண்டிப்பா கம்ஃபர்டபுளா இருக்கும். சோ இது நீங்க ஒரு பீஸா போட்டுக்கலாம், நம்ம பிரேசியர் போட்டு
இன்ஸ்கர்ட் போட்டு அதுக்கு மேல நைட்டி போடுறதுக்கு பதிலா இந்த ஒரு பீஸ் போட்டீங்கன்னா போதும், ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இது நம்ம மெனிக்கு ஆல்ரெடி வேர் பண்ணி வச்சிருக்கோம், ஏன்னா உங்களுக்கு நல்லா அந்த ஸ்ட்ரக்சர் தெரியணுங்கிறதுக்காக. சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரேசியர் போடாம என்னால இருக்க முடியாது, என்னதான் நான் வீட்டுல இருந்தாலும் நீங்க யோசிக்கிறீங்கன்னா கண்டிப்பா இது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா பிரேசியரோட சேர்ந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல்லா நைட்டிக்கு போடலாம். இது அந்த மாதிரி இருக்கும். நைட்டி இல்ல நீங்க ஒரு லெஹங்கா வேர் பண்றீங்க, ஒரு ஸ்கர்ட் வேர் பண்றீங்க, ஒரு ஸ்கர்ட் அண்ட் டாப் வேர் பண்றீங்கன்னா இது ரொம்ப சூப்பரா இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். முக்கியமா இங்க அழகா லேஸ் எல்லாம் கொடுத்து ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸ்ட்ராப் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்கு. சோ ஸ்ட்ராப்ல நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி தான் வேர் பண்ண முடியும். எனக்கு ஷோல்டர்ஸ்க்கு நல்ல அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும், ஃபிட் வேணும்னு கேட்டீங்கன்னா அதுவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சோ ரொம்ப சூப்பரா இருக்கு. இது வந்து ஃபுல் நீங்க நைட்டிக்கு யூஸ் பண்ற மாதிரி ஃபுல் ஸ்ட்ராப் மீன் பிரேசியர் வித் உங்களுக்கு அழகா உங்களுக்கு இது இங்க பாருங்க பேக் பொசிஷன் பாத்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. சோ அப்படி இருக்கு. சோ ரொம்ப நல்லா இருக்குங்க. இது வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. பிரேசியர் போடணும்னு அவசியம் கூட இல்ல, இதே ஒரு பீஸ் போட்டாவே போதும். இல்லன்னா நார்மலா 2 பீஸ் நம்ம போடணும், கீழே இன்ஸ்கர்ட் மேல பிரேசியர், அதுக்கு பதிலா நீங்க வந்து 2 in 1 இதை போட்டுக்கலாம். சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுள் ரேட்ல உங்களுக்கு கொடுக்குறாங்க. சோ நீங்க ஒரு ஷாப் வைக்க போறீங்கன்னா கண்டிப்பா இவங்களை அப்ரோச் பண்ணுங்க. பட் ஒரே ஒரு விஷயம், இவங்ககிட்ட இப்படி பல்க் பர்ச்சேஸா மட்டும் தாங்க பண்ண முடியும். நீங்க கண்டிப்பா ஹோல்சேல் மட்டும்தான், கண்டிப்பா உங்களுக்கு ரீட்டைல் கிடையாது. சோ ஹோல்சேல்ல மட்டும்தான் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும். ஹோல்சேலர்ஸா இருக்கீங்கன்னா கண்டிப்பா அவங்கள நீங்க அப்ரோச் பண்ணுங்க. இல்ல நீங்க சின்ன பிசினஸ் பண்ணா கூட போதும். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இவங்களோட நம்பர்ஸ் வீடியோ மேல இருக்கு, கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணி மத்த ஏதாவது டீடைல்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்க கேட்டுக்கோங்க. மேக்ஸிமம் எல்லா டீடைல்ஸும் நானே கொடுத்துருக்கேன். இன்னும் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. பாய்.